ராமானுஜாய நமக. ஆழ்வார் பெருமானாஜியர் திருடிகளே சரணம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அதாவது நேற்றுக்கு அழகிய மணவாளன் பெரிய பெருமாள் கூறிய தனியனை அனுபவித்தோம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரணவம் வந்தே ரம்யசா மாதரம் முனிம். அதாவது மணவாள மாமுனிகள், அந்த மணவாள மாமுனிகளுக்கு பெருமாளே சிஷ்யனாக வந்து இந்த தனியனை எடுத்து காட்டினார் இல்லையா? அதுபோல் அடுத்து இது குரு பரம்பரை தனியன் சொல்லுவாங்க. கொரத்தாழ்வான் கூடிய தனியன் லக்ஷ்மி நாத சமாரம்பாம். இந்த ஓரான் வழி குரு பரம்பரையானது எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மியிடத்திலே இருந்து வருகிறது. பெரிய பெருமாளானவர் லக்ஷ்மி தேவிக்கு உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்ணுறதுனால குருவாகிறார். அப்போது பிராட்டி யாருக்கு உபதேசம் பண்ணுகிறாள்? சேனை முதலியாருக்கு பண்ணுகிறார். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தான் பெரிய பெருமாள் தொடங்கி மாமுனிகள் வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ இந்த சொல்கிறவர் யார்? கொரத்தாழ்வான். இந்த கொரத்தாழ்வான் இந்த தனியனை எதுக்காக சொல்கிறார், ஏன் சொல்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த தனியனை சொல்வதற்கு காரணம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குரு பரம்பரை அனுசந்தானத்தை தினப்படி அவங்கவுங்க இல்லத்தில் அனுபவிக்கணும். அப்போ இந்த தனியனை சொன்னால் முழுமையான குரு பரம்பரை வருதா அப்படின்னா, முழுமையான குரு பரம்பரைன்னு பார்க்கும்பொழுது கொரத்தாழ்வானை இட்டு பார்த்தா முழுமையான குரு பரம்பரை. ஏன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ராமானுஜர் வரைக்கும் குரு பரம்பரை முடியுது. அதனால தான் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத்னா என்னுடைய ஆச்சாரியன். இப்போ குரத்தாழ்வானுடைய ஆச்சாரியன் யாரு? ராமானுஜர். அப்போ ராமானுஜருக்கு நேரிலேயே இந்த தனியனை சொல்லுகிறார் என்பது ஒன்று. அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம். இப்போ நமக்கெல்லாம் அப்படி இல்லையே. இப்போ நமக்கு ஆச்சாரியன் யாரு? நமக்கு யார் பஞ்சம்ஸ்காரம் பண்ணாலோ அவர் தானே ஆச்சாரியன். அப்போ அவர் தானே நம்ம சொல்லணும். அப்போ அவர் இங்கே சொல்லலையே. அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பரம்பரை, இந்த குரு பரம்பரையை தினப்படி நான் வணங்கி கொண்டு இருப்பேன். அப்போ என்னுடைய ஆச்சாரியனையே இது சொல்லலையே, அப்போ நான் எப்படி இந்த குரு பரம்பரையை வணங்குவது அப்படின்னு சொன்னேன். கொரத்தாழ்வான் தன்னுடைய ஆச்சாரியனை சொல்லுவதாக சொல்லி இந்த குரு பரம்பரை அவர் வணங்குகிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த தனியனை சொன்னால் நம்ம ஆச்சாரியன்ல இருந்து பெரிய பெருமாள் வரைக்கும் போயிட்டு தான். அஸ்மத் குரு சமாரம்பாம். இப்போ யார் இந்த தனியனை சொல்கிறாங்க? நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஆச்சாரியன். அஸ்மத் குருன்னா என்னுடைய ஆச்சாரியன். அந்த குருவுக்கு யார்? சமாரம்பாம். அந்த இந்த குரு பரம்பரை ஏற்படுத்தி வைத்தவர் யார்? அஸ்மத் குரு சமாரம்பாம். அங்கு எங்கே போய் நிற்கிறது? யதிசேகர மத்தியமம். யதிசேகர அதாவது ராமானுஜர், அவருக்கு மத்தியமும். அங்கே இருக்கக்கூடிய யதிசேகர மத்தியமும். அங்கே இருந்து அவருக்கு மேலே யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ராமானுஜருக்கு மேலே இருக்கிறார்கள் பெரிய நம்பி இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஆளவந்தார் இருக்கிறார், சிவன் நாதமுனிகள் இருக்கிறார்கள். அப்போ நம்ம ஆழ்வார் இருக்கிறார், சேனை முதலியார் இருக்கிறார், தாயார் இருக்கிறார், பெரிய பெருமாள் இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லுதான் இந்த தனியன். அஸ்மத் குரு, என்னுடைய குரு அஸ்மத் குரு சமாரம்பாம். இந்த தனியனானது என் ஆச்சாரியன் தொடங்கி ஆரம்பிக்கிறது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, மேலிருந்து வருவது ஒன்று, கீழிருந்து போவது ஒன்று. இதுக்கு பேர் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பெரிய பெருமாள் தொடங்கி கீழே மணவாள மாமுனி வந்து நம் ஆச்சாரியன் வரைக்கும் வர்றது ஒரு வகை.
அது அப்படி கீழே இருந்து நம்ம ஆச்சாரியன் தொடங்கி நம்ம ஆச்சாரியனுக்கு தொடங்கி அப்புறம் மணவாள மாமுனிகள் சென்று மணவாள மாமுனியிலிருந்து திருவாய்மொழி பிள்ளைக்கு சென்று திருவாய்மொழி பிள்ளைக்கு கோரகுலதாசருக்கு சென்று கோரகுலோத்தமதாசர் இங்கு அப்படியே நேராக பிள்ளை உலகாரியனுக்கு சென்று பிள்ளை உலகாரிலிருந்து வடக்கு திருவீதி பிள்ளை சென்று வடக்கு திருவீதி பிள்ளையினிடத்தில் இருந்து அப்படியே நேராக ஒவ்வொன்று பார்த்தோம்னா நம்பில்லைக்கு சென்று நம்பிள்ளை இடத்திலிருந்து நஞ்சியருக்கு சென்று நஞ்சிய இடத்திலிருந்து பராசர பட்டருக்கு சென்று பராசர பட்டரிலிருந்து எம்பாருக்கு சென்று எம்பாரில் இருந்தே எம்பெருமானாருக்கு சென்று எம்பெருமானாரிடத்திலிருந்து பெரிய நம்பிகளிடத்திலே சென்று பெரிய நம்பி இடத்திலிருந்து ஆளவந்தார் இடத்திலே செல்கிறது. அந்த ஆளவந்தார் இடத்திலே இருந்து சிவன் நாதமுனிகளுக்கு சென்று விடுகிறது. சிவன் நாதமுனியிடத்திலே இருந்து நம்மாழ்வாருக்கு முன்பு சேனை முதலியாருக்கு பிராட்டிக்கு பெரிய பெருமாள். இது கீழிருந்து மேலே சொல்லக்கூடிய தனியன். இதைத்தான் இங்க சொல்றாங்க. அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த குரு பரம்பரையை நான் தினப்படி வணங்குகிறேன். அப்போ இந்த லக்ஷ்மிநாத சமாரம்பாம் தனியனானது ராமானுஜரோடு முற்று பெற்று விடுகிறது. ஆனால் ஓரான் வழி குரு பரம்பரை தனியன் சொன்ன இந்த அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் தான் ஓரான் வழி குரு பரம்பரையாம். அப்போ இதை பெரிய எடுத்து காட்டுகிறார்கள் அற்புதமாக. அப்போ குரத்தாழ்வான் இந்த தனியனை ஏன் சொல்லுகிறாருன்னு சொன்ன, ராமானுஜர் தொடங்கி பெரிய பெருமாள் வரைக்கும், பெரிய பெருமாள் தொடங்கி தன் ஆச்சாரியன் ராமானுஜர் வரைக்கும் அனுசந்திக்கிறாராம். அதைத்தான் இங்கே சொல்கிறார் சுவாமி. லக்ஷ்மி நாத சமாரம்பாம், அதாவது குரு பரம்பை ஆரம்பம் எங்கே இருக்கிறது? விஷ்ணு லோகத்தில். சிவன் நாராயணன் தாயாருக்கு துவய மந்திரம் உபதேசம் பண்ணுறாராம். அப்போ உபதேசம் செய்பவர் ஆச்சாரியன். அப்போ முதல்ல சிவன் நாராயணன் உபதேசம் பண்ணுறார் யாருக்கு? பிராட்டிக்கு. ஆகையால் சிவன் நாராயணன் ஆச்சாரியன். அப்போ அந்த பிராட்டி அந்த துவய மந்திரத்தை தன் காதிலே வாங்கி கொண்டு சேனை முதலியாருக்கு உபதேசம் பண்ணுறார். ஆகையினால் சிவன் நாராயணன், லக்ஷ்மி தேவி, சேனை முதலியார். இதைத்தான் லக்ஷ்மி நாத சமாரம்பாம். அந்த குரு பரம்பரையானது ஆரம்பமாகிறது. சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சேனை முதலியார் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணுகிறார். அந்த நம்மாழ்வார் யாருக்கு உபதேசம்? நாத முனிகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். நாத யாமுன மத்தியமம். அப்ப நாத முனிக்கும் யாமுன முனிக்கும் மத்தியமத்தில் யார் இருக்கிறா? மணக்கால் நம்பி உய்ய கொண்டார். அதான் சொல்றார். அப்ப சிவன் நாராயணன், லக்ஷ்மி தேவி, சேனை முதலியார், நம்மாழ்வார், லக்ஷ்மிநாத சமாரம்பாம். அப்ப அதுக்கப்புறம் யாரு? நம்மாழ்வாருக்கு அடுத்து நாத யாமுன மத்தியமாம். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்பொழுது சிவன் நாத முனிகளுக்கு அடுத்து உய்ய கொண்டார், மணக்கால நம்பி ஆளவந்தார் வருகிறார். அதுதான் நாத யாமுன மத்தியமாம். அந்த ஆளவந்தாருக்கு மத்தியமம் ஸ்ரீமன் நாத யாமுன மத்தியமாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளவந்தார் பெரிய நம்பி. ஆளவந்தார சொன்னாவே திருவடியை சொன்ன மாதிரி. அப்ப திருவடி யாரு? பெரிய நம்பி. அந்த பெரிய நம்பியை முதல் கொண்டு அஸ்மத் ஆச்சாரிய. சொல்றவர் யாரு? குரத்தாழ்வான். இப்ப அவருக்கு ஆச்சாரியன் யாரு? ராமானுஜர். அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம், இந்த வழிமுறையை வந்தே குரு பரம்பராம், இந்த குரு பரம்பரையை தினப்படி அடியேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த குரு பரம்பரையை சொல்லிவிட்டுத்தான் துவய மந்திரத்தையே சொல்லணுமா? குரு பரம்பரையை சொல்லிட்டு தான் துவய மந்திரம் சொன்னால் பலிக்கும். குரு பரம்பரையை சொல்லாமல் துவய மந்திரத்தை சொல்லக்கூடாது என்பது நம்முடைய பெரியோர்களிட்ட நியமனம். இதற்கு பிள்ளைலோகஞ்சீயர் வியாக்கியானம் லக்ஷ்மிநாத சமாரம்பம் இத்தியாதி. இத்தனியன் தான் சர்வாத் மகிஷேயாய் ஆப்ததமராய் குருத்தமரான குரத்தாழ்வான் அனைவருக்கும் குரு பரம்பரா அனுசந்தானத்தாலே உஜ்ஜீவனம் உண்டாம்படி அருளி செய்தையாயிருக்கும். ஒரு மும்மூட்சுவான மோட்சத்தில் ஆசை இருப்பவன் அவன் தான் மும்மூட்சு. இங்கே பரிபூர்ணமான பகவானை பக்தி செய்யக்கூடிய அந்த மும்மூட்சுவானவன் அவனுக்கு உஜ்ஜீவனம் என்ன? சுவாமி சேவா காலம் போனால் உஜ்ஜீவனம், காலசேபத்துக்கு போனால் உஜ்ஜீவனம், அங்கங்கே யாத்திரையாக போனால் உஜ்ஜீவனம். அது உஜ்ஜீவனம் அல்ல. குரு பரம்பரையை தினப்படி சொல்லிக்கொண்டு இருப்பது தான் உஜ்ஜீவனமா. அதைத்தான் இங்கே சொல்கிறார் சுவாமி அற்புதமாக. குருத்தமரான குரத்தாழ்வான் அனைவருக்கும் குரு
பரம்பரா அனுசந்தானமே உஜ்ஜீவனம் உண்டாகும். அப்போ நமக்கு இங்கிருந்து நமக்கு உஜ்ஜீவனம்னா என்ன? உஜ்ஜீவிக்கணும், ஜீவிக்கணும். இப்போ நம்ம குடும்பம் நடத்தணும்னு சொன்னால் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் குடும்பம் நடக்கும். அது இந்த சரீரத்துக்கு, இந்த உடலுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த உடலுக்கு உள்ள உயிர் ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அந்த ஆத்மா எப்படி உஜ்ஜீவனம் அடைவது? இந்த ஆத்மா உஜ்ஜீவனம் அடையணும்னு சொன்னால் குரு பரம்பரையை தினப்படி ஒருவன் ஓத வேண்டும். குரு பரம்பரையை ஓதவில்லை என்றால் இந்த ஆத்மா கடத்தேறாது, இந்த உயிர் பகவானிடத்தில் சேராது, இந்த ஜீவாத்மா ஞான பக்தி வராது. ஆகையால் குரு பரம்பரை அனுசந்திக்கணுமா. அதைத்தான் இங்கே குறத்தாழ்வான் இந்த தனியனாக சொல்லி காட்டிட்டாராம். அதான் இங்கே சொல்கிறார் அற்புதமாக, உஜ்ஜீவனம் உண்டாம்படி அருள் செய்தயா இருக்கும். ஆகையாலே சர்வ சிஸ்டர்களும் இத்தை அங்கீகரித்து அனுசந்தித்து கொண்டு போர்கிறது. சர்வ சிஸ்டர்னா அனைவரும் இந்த லட்சுமிநாத சமாரம்பம் தனியனை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அதான் குரு பரம்பரை இல்லையா? அந்த குரு பரம்பரையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். லட்சுமிநாத சமாரம்பம் அது முற்பட ஸ்ரீதயா குரு என்றும் ரகசியத்திரே பதிகத்தாலே பிரதம குரு ஸ்ரீபதியான எம்பெருமானாகையாலே. இப்போ ஆச்சாரியன்னா இங்கே யாருன்னு விவரிக்கிறார். ரகசியத்திரயமான மந்திரத்தை யார் ஒரு உபதேசம் பண்ணுகிறாரோ அவரே ஆச்சாரியன். சரி சாமி, இப்போ இவங்களாம் நீங்கள் ஆச்சாரிய பரம்பரையில் கொண்டுட்டு வரீங்களே, இவங்கெல்லாம் எங்கே ரகசியத்தை உபதேசம் பண்ணிக்கிறாங்க? அதான் இங்கே சொல்கிறார். பிரதம குரு யார்? சிவன் நாராயணன். தாயாருக்கு தோய மந்திரமான ரகசியத்தை உபதேசம் பண்ணார் இல்லையா? ஆகையால் அவர் ஆச்சாரியன். ஆகையால் சிவன் நாராயணன் ஆச்சாரியன். அப்போ அந்த தாயார் சேனமுதலியார் உபதேசம் பண்ணா இல்லையா? அதில் தாயார் ஆச்சாரிய. இங்கே அப்போ சேனமுதலியார் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா? ஆகையால் அவர் ஆச்சாரியன். அந்த நம்மாழ்வார் சிவன் நாதமணிக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா? ஆகையால் அவர் ஆச்சாரியர். அப்போ இந்த ரகசியத்தை உபதேசம் பண்ணுறதுனால இவர்கள்லாம் ஆச்சாரியர்கள். நர நாராயண உலகத்தரநூல் சிங்காமை விரித்தவன் என்றும் தன் அடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதைகுறிக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரில் நன்று செய்வர் என்பர் போலும் பார்த்தனுக்கு அருளிய பாரதத்தொரு தேர்முன் என்றும் குருமுகமாய் பண்டே பரமன் பணித்த பணிவகையம் என்றும் சொல்ல கடவதீரே. அது பிரமாணத்தை எடுத்து காட்டிட்டார். சிவன் நாராயணன் நரநாராயணனாக இருந்த திருமந்திர ரகசியத்தை சொன்னான் அல்லவா? அதே போல இந்த இடத்துல எடுத்து பார்க்கும்பொழுது தாயாரே இந்த அடியவர்களை பற்றி குறை சொன்னால் கூட பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என் அடியார் அது செய்யார் செய்தரையில் நன்று செய்வர் தாமரையால் சிதை குளிக்கு மேல். தாயாரே எங்க விபீஷன் ஆழ்வானை பற்றி சொல்கிறாளாம். நான் யார் வீட்டுக்கு வருவேன்னு எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. நான் இலங்கைக்கு போனேன். இந்த விபீஷன் ஆழ்வான் என்னை பற்றி என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? மூதேவி வந்துட்டா. இந்த மூதேவி வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே பேய் மழையாக பெய்யுது, ரத்த மழையாக பெய்யுது. என்னை பற்றி தவறாக சொல்கிறான். அவனுக்கு உன் அடியோன்னு சொல்கிறீரே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தாயாரானவள் ராமர்கிட்ட சொல்கிறாளாம். அப்படிலாம் என் அடியவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு ராமர் சொல்கிறாளாம். அப்போ நான் போய் சொல்கிறேன்னா? உன் வால்மீகி ராமாயணம் சொல்லுது, நீரை எடுத்து பாரும். வால்மீகி போய் சொல்லுவாரா? வால்மீகி போய் சொல்ல மாட்டார், எடுத்து பாரும் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா? வால்மீகி இருந்த உண்மையாக தான் இருக்கும். ஆனால் அப்போ கூட தப்புக்காக சொல்லியிருக்க மாட்டான் தேவி. அப்போ எதுக்காக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்போவாவது உன்னை கொண்டு போய் இந்த ராமாயணத்தில் விடமாட்டானான்றதுக்காக சொல்லியிருப்பான். அந்த நல்லதுக்காக சொல்லியிருப்பானே தவிர செய்தரேல் நன்று செய்வர் போலும். என் அடியார் அது செய்யார், என் அடியவன் தப்பு செய்ய மாட்டான். அப்படி செஞ்சு இருந்தா நல்லதுக்காக செஞ்சிருப்பான். அப்போ அவன் செஞ்சு நல்லதா? ஆமாம். அப்படி சொன்னாலாவது உன்னை கொண்டு போய் என்கிட்ட சேர்ப்பான் என்பதற்காக சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லவா இந்த பெருமாளானவர் அடியவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். ஆகையினால் இங்கு இந்த பகவானானவன் இங்கு உபதேசம் செய்கிறார் அல்லவா? அப்போ உபதேசம் பண்ணுபவர்கள் ஆச்சாரியர்கள். அப்போ இங்கே பெருமாள் நரநாராயணனாக உபதேசம் பண்ணுகிறார், தாயாருக்கு உபதேசம் பண்ணுகிறார், பார்த்தனுக்கு ஒரு தேர் தட்டிலே ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு கீதா உபதேசத்தையே பண்ணிட்டாரு. ஆகையினால் இங்கு ஆச்சாரியர் பணித்த வகை என்றும் சொல்லுகிற கடவதீரே. குருரபி பக்த முக்தக முக்தாரகம் என்ன கடவதீரே. பீதக வாடைப்பிரானார் பிரமகுருவாகி வந்து அறியாதன அறிவித்த அத்தா என்னை தீவனம் கெடுத்தாய் மறுவித்தொழு மனமே தந்தாய் என்றாயிற்று அனுசந்தித்து போர்வது. அப்ப பீதக வாடைப்பிரானார் சிவன் நாராயணனே பிரமகுருவாக நமக்கு வந்து இங்கு உபதேசம் பண்ணுகிறார் அப்படின்றது ஒன்றும். அதுக்கு ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் எடுத்து பிரமாணமாக இங்கு காட்டுகிறார். அடுத்து சொல்றாருங்க, என் அருளி செய்தாரீரே அத்தாலும் கடகத்தத்திலே முற்பாடு உடையால் ஆகையாலும் மற்றையாருக்கு கடகத்துவம் அவள் அடியால் ஆகையாலும் லட்சுமிநாத சமாரம்பம் என்று மிதுன சேர்த்தியாக அருளி செய்தது. கடக சேர்த்தி என்ன சுவாமி? அப்போ முதல்ல பெருமாளை தானே சொல்லணும். இங்க ஏன் லட்சுமிநாத சமாரம்பம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெருமாளும் தாயாரும் பிரித்த நிலை இல்லை.
அதைத்தான் அகலகில்லேன் இளையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவான்னு நம்மாழ்வார் சொல்லுகிறார் அல்லவா. ஆகையினால் பிராட்டியை இட்டுத்தான் பெருமாள், பெருமாளை இட்டுத்தான் பிராட்டி, இருவரும் பிறவையும் பிறபவானையும் போலேன்னு மும்மூச்சு பிள்ளை சொல்லிட்டார் இல்லையா. ஆகையால் பிரித்த நிலை இல்லை. தாயாரை சொல்லித்தான் பெருமாளை சொல்லணும் அப்படின்றது ஒரு பத்தியதை கடகத்துவம். ஆக இரண்டுவருமே இங்கு ஆச்சாரித்துவ பூர்த்தி. இறைய மகளிர் என்று இருக்கையாலே பிரிந்த நிலை இல்லை. லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி தந்திரத்திலே பிரதிபத்தி பிரவர்த்தகராம் உண்டிரே சமாரம்பாம் என்று இவர்கள் தொடக்கமாக குரு பரம்பரையை சொல்லுகையாலே சமாரம்பம் ஆரம்பம் சமாரம்பம் லக்ஷ்மிநாத சமாரம்பம் ஆரம்பம். எங்கே ஆரம்பம்? லக்ஷ்மிநாதன் முதல் கொண்டு பெருமாள் பிராட்டி சேனை முதலியார் நம்மாழ்வார் லைனாக வராங்க. இந்த குரு பரம்பரையானது ஆரம்பிக்கிறது சமாரம்பம் என்று இவர்கள் தொடக்கமான குரு பரம்பரையை சொல்லுகையாலே ஸ்ரீ விஸ்வக்ஷேன சம்ஹிதையிலே பகவானாலே பிரபத்தி உபதேசம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுவோராய். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? ஸ்ரீ விஸ்வக்ஷேன சம்ஹிதை, அந்த சம்ஹிதையில் பகவானே இந்த பிரபத்தி உபதேசம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிறதாம் என்று பூவலரும் திருமகளாரேற்றால் அத்தால் ஸ்ரீ மெதுவேட்சேனகா என்னும்படியே கைங்கரிய ஸ்ரீயுடைய சேனை முதலியாரும் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் திருமாமகள் உடல் மாறி என்றும் படியான பிரபஞ்சன கூடஸ்தரம் சூசிதர். அப்போ என்னன்னா ஆரம்பாம் என்ற அந்த வார்த்தையில் பிராட்டி சேனை முதலியாருக்கு சொல்ல, சேனை முதலியார் நம்மாழ்வாருக்கு சொல்ல என்ன ரகசியத்திரயம். அப்போ ஆச்சாரியனிடத்தில் ரகசியத்திரயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த ஓரான் வழி குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது. அதான் லட்சுமிநாத சமாரம்பாம். அத்தை அற்றவராயிட்டு நமஸ்தே அருள் செய்து அவள் அன்றைக்கே ஆழ்வார் அவதார வைபவத்தை சனத்குமாரர் மார்கண்டேய புராணத்திலே ஒரு அத்தியாயமெல்லாம் சேர அருள் செய்தார். ஆகையால் இவர்களும் விவட்சிதம். அடுத்து இன்னொன்று சொல்லிட்டார். அப்போ இந்த இடத்துல நம்மாழ்வாரை பற்றி எங்கேயோ ஒரு ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லுகிறது. சனத்குமாரர்கள், இந்த சனத்குமாரர்கள் எப்பொழுதுமே 12 வயசு பாலகனாகவே இருப்பார்களாம். அந்த சனத்குமாரர்களும் இந்த கலியுகம் தொடங்கி 42வது நாளிலே எப்பேற்பட்ட காவேரி தென்பண்ணை பாலார் என்ற ஆற்றங்கரை ஓரத்திலே கொசித் ஆவிர்வாகம் இப்பேற்பட்ட ஆழ்வார்கள் தோன்றப் போகிறார்கள். அதிலே தாமரபரணே ஆற்றின் கரையிலே நம்ம ஆழ்வார் என்பவர் தோன்றப் போகிறார். அவர் காரிமாறன், அவர்தான் ஷடகோபன், அவர்தான் வகுலாபரணன். அவரால் இந்த உலகமே உய்விக்கப் போகிறது. அவர்தான் இந்த சமஸ்கிருத வேதத்தை தமிழாக்கி கொடுக்க போகிறார். அவராலே உஜ்ஜீவனம் பெறப்போகிறது. அப்போ ஓரான் வழி குரு பரம்பரை எங்கே சொல்லுது? எங்கேயோ ஒரு சனத்குமாரர்கள் சொல்லுகிறார்கள், விஷ்ணு புராணத்தில் சொல்லுகிறார்கள், பிரம்மாண்ட புராணத்தை சொல்லுகிறார்கள், ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் பிரமாணமாக எடுக்கிறார். இந்த குரு பரம்பரையில் ஆதி மத்திய அவசனைகளிலே அருளி செய்கிறவராகையாலே நாத யாமுனர்கள் மத்தியஸ்தராக அருளி செய்கிறார். அப்போ நம்மாழ்வார் என்பவர் நாத யாமுன இவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார். யாரு? நம்மாழ்வார். ஆகையால் சிவன் நாதமுனிகள் வரார். நாதமுனிகளுக்கு அடுத்து உய்ய கொண்டார் வருகிறார்கள் என்று நாத யாமுனர்கள், நாதமுனிகளும் யாமுன முனிகளும் அவர்கள்தான் பரம அம்சரீரே. பரம அம்சர் என்ன? அவங்களாம் நித்தியசூரியனுடைய அம்சராக அவதாரம் பண்ணுகிறார்கள். யாரு? சிவன். நாதமுனி யாருடைய அம்சமாக எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக? அன்னமாக. இவர்கள்லாம் அன்னமாக சிவ ஆச்சாரியத்தை எடுத்து காட்டுகிறார். அதுபோல இங்கு சிங்கமுகமானவரும் கஜமுகமானவரும் இங்கே அவதாரம் பண்ணுகிறார்களாம். அவர்தான் நாதமுனிகளும் ஆளவந்தாருமாக அவதாரம் பண்ணுகிறார்களாம். அதை எடுத்து காட்டுகிறார். இங்கு அன்னம் என்னும் ஆச்சரியத்தில் அருளி செய்தது அவனும், அன்னமாகிற அருமறையில் அருளி செய்தது எவம் இதரான இவர்தான் மதுரைகளினுடைய திவ்ய பிரபந்த அனுசந்தானத்தாலே ஆழ்வாருடைய அருள் பெற்ற நாதமுனி ஆனார். அப்போ இங்கு நாத முனி எப்படி ஆகிறார்? அவருக்கு பெயர் ரங்கநாத முனின்னு பேர். அவருக்கு நாதமுனி பேர் இல்லையா? ஏன் இவருக்கு நாதமுனின்னு பேர் வருது? இந்த ரங்கநாத முனி என்பவர் நாதமுனி ஆகிறார்னு சொன்ன மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினன் சிறுத்தாம்பை பெற்று அந்த பாசுரத்தை 12,000 முறை ஜபம் பண்ணி நம்மாழ்வாரிடத்துல இந்த திருவாய்மொழியை பெறுகிறார். அப்போ பெற்றதுக்கு அப்புறம் தான் நாதமுனி ஆகிறார். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய திருவடி பலத்தாலும் நம்மாழ்வாருடைய திருவடி பலத்தாலும் இவர் இங்கு நாதமுனி ஆகிறார். அதான் இங்கே சொல்றார் அற்புதமாக. அவ்வளவன்றிக்கு விஷ்ணு பக்தி பிரதிவத்துகா என்றும் சேனாதிபதி ஆழ்வார் அவதாரமாக நம்மாழ்வாரை சொல்லிற்றீரே. அதே போல நம்மாழ்வாருடைய மறு அவதாரம் பார்த்தா சேனாதிபதி தான், சேனை முதலியார் தான் நம்மாழ்வாராகவும் அவதாரம் பண்ணி இருக்கிறார்கள். அப்படி அளவந்தாருக்கு பிரபத்தி கத்தி உபதேசம் பண்ணுகைக்கடியான உய கொண்டாரும் மணக்கால் நம்பியும் இவர் இடையிலே அடைபட கடவராயிருப்பார்கள். மத்தியமும் நாத யாமுன மத்தியமும்
அப்போ அந்த மத்தியமத்தில் யார் இருக்கிறாரு? உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி வராங்க இல்லையா, அதை இங்கே சொல்கிறார் அற்புதமாக. நாத யாமுன மத்தியமாம் என்று ஆழ்வான் அனுசந்தான கிரமமாயிற்றே இது. இவரை ஒழிய மற்றையாருக்கு இவரை ஒழிய குரத்தாழ்வானுக்கு இந்த தனியன் ஏற்றமாக இருக்கிறது. ஏன்னா ராமானுஜரை பார்த்து அஸ்மதாச்சாரியான்னு சொல்கிறார். அப்போ நம்மலாம் எப்படி சாமி சொல்கிறது? அப்போ நம்ம ஆச்சாரியன் இங்கே வரலையே, நம்ம ஆச்சாரியன் பேர் இங்கே இல்லையே, அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? அதுதான் இந்த தனியனா. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது வரைக்கும் இந்த தனி பற்றி நமக்கு தெரியாது. ஸ்ரீசைலேஷ் தனியன் எல்லாருக்கும் தெரியும், லட்சுமிநாத தனியன் எல்லாருக்கும் தெரியும், யோனித்தி மச்சுத தனியன் எல்லாருக்கும் தெரியும். இந்த தனியன் மட்டும்தான் தெரியுமே தவிர தனியனுடைய அர்த்தத்தை நாம் எங்கே தெரிந்து கொண்டோம்? இப்போ இந்த தனியனுடைய அர்த்தத்திட்ட போகிறதுனால இப்போ நமக்கு இந்த தனியனே புதுசாக ஒரு தனியை இப்போ நமக்கு எடுத்து காட்டுறார். அப்போ நம்ம ஆச்சாரியனை பற்றி நாம் குரு பரம்பரை அனுசந்திக்கணும். இப்போ நம்ம குரு பரம்பரை அனுசந்திச்சுன்னு சொன்னால் பெரிய பெருமாள் தொடங்கி மனவாள மாமுனி வரைக்கும் முடிஞ்சு போதே. அப்போ அதுக்கப்புறம் எங்கள் ஆச்சாரியனுக்கு குரு பரம்பரை நமக்கு வரலையே. அப்போ நம்ம ஆச்சாரியன் நமக்கு பஞ்சமஸ்காரம் பண்ணக்கூடிய ஆச்சாரின் பேர் நம்ம தினப்படி சொல்கிறோம், ஆச்சாரின் தனியனாக சொல்லி விடுகிறோம். ஆனால் குரு பரம்பரையில் அப்போ அதுதான் இந்த தனியன் சொல்லுதான். அஸ்மத் குரு சமாரம்பாம். அஸ்மத் குருன்னா என்னுடைய குரு, ஆரம்பம். இந்த அஸ்மத் குரு என்னுடைய குருவினிருந்து மேலே செல்லுகிறது. எது? இந்த குரு பரம்பரை. அஸ்மத் குரு சமாரம்பாம். இந்த குரு பரம்பரைக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் யாரு? யதிசேகர மத்தியமாம். மத்தியமத்தில் இருக்கக்கூடிய யாரு? ராமானுஜன். அந்த யதிசேகர மத்தியமாம் அது எங்கே செல்கிறது? லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மி தேவி லக்ஷ்மிநாதன் சேனை முதலியாரோட கொண்டு லக்ஷ்மிநாத சிவன் நாராயண கொண்டு இந்த குரு பரம்பரையானது. அப்போ என்ன ஆச்சாரியனையும் சொல்லியாச்சு, மத்தியம் இருக்கக்கூடிய ராமானுஜர் சொல்லியாச்சு. அப்போ இங்கிருந்து கீழிருந்து அப்படியே மேலே போகிறோம். இதுதான் ஒழுங்கான முறை. இப்போ நம்ம ஒரு படியில் ஏறுறோம், கீழ்ப்படியில் ஏறினாதானே மேலே 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 போக முடியும். அப்போ இந்த படி தான் கரெக்டான முறை. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. அப்போ இந்த தனியனை நம்ம தினப்படி சொல்லணும். அதுதான் இந்த தனியனை போட்டிருக்கிறார் என்கிற அனுசந்தித்து போடுவது உடையவர்தாம் குரு பரம்பரைக்கு நடுநாயகமிரே. அவர்தாம் ஆழ்வானுக்கு சாட்சாத்கார ஆச்சாரியராலிய அஸ்மதாச்சாரி பரியந்தம் என்கிறது. அப்போ இந்த இடத்துல உடையவர் நடுநாயகமாக இருக்கிறார். ஓரான் வழி குரு பரம்பரையில் பார்த்தோம்னு சொன்னால் கீழந்து மேலே போனாலும் ராமானுஜர், மேலேருந்து கீழே வந்தாலும் ராமானுஜர். அப்போ இந்த குரு நடுநாயகமாக திகழ்கிறார். இவர் சாட்சாத் ஆச்சாரியன் யார்? குரத்தாழ்வானுக்கு இவர் தான் ஆச்சாரியன். ஆகையினால் அஸ்மதாச்சாரி பரியந்தம் வந்தே குருன்னு சொல்கிறார் இங்கு என்று அனுசந்தித்தார். இதிலே யமுனை துறையினர் யாம் கதிபெற்றுடைய ராமானுஜன் ஆகையாலே அளவந்தாருக்கு சரணத்வயம் என்னலாம்படியான பெரிய நம்பியும் சூசிதர். இப்போ பெரிய நம்பி வார்த்தையே இதில் வரலையே சுவாமி, எப்படி பெரிய நம்பி வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிறது? லக்ஷ்மிநாத சமாரம்பாம் ஆரம்பம் சொல்லும்பொழுது நாதயாமன மத்தியமும் சொல்லிட்டார். உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி அதில் வந்துடுறாங்க மத்தியமத்தில். அஸ்மதாச்சாரி பரியந்தான் போயிட்டாரே. அப்போ நாத யாமுன மத்தியமாம் சொல்லும் பொழுது பெரிய நம்பி வரலையே. அப்போ எங்கே பெரிய நம்பி எங்கே இருக்கிறாருன்னா அளவந்தார் திருவள்ளில் இருக்கிறார். அளவந்தார் திருவள்ளில் இருப்பது யாரு? பெரிய நம்பி. ஆகையினால் அளவந்தாரை சொன்னால் பெரிய நம்பியை சொன்னதுக்கு அர்த்தம். ஆகையால் பெரிய நம்பியை சொல்வதாகவும் கொள்ளலாம். அதான் இங்கே சொல்கிறார் இங்கே சுவாமி அற்புதமாக. அதுவும் பெரிய நம்பி என்ன சொல்வாராம் ராமானுஜர்கிட்ட, ஓ இளையாழ்வீரே, எப்படி ராமாயணத்திலே அந்த வரதாழ்வானுக்காக தன் பாதுகையை கொடுத்து இந்த தேவர்களுடைய சரணாகதி பலிக்க வேண்டும் என்பதற்காக தான் நேராக சென்று இலங்கைக்கு அந்த ராவணனை அழித்தான். அதுபோல அளவந்தார் மேலே சென்று விட்டார். அவர் பாதுகையாக உமக்காக நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னாராம். அதை இங்கே சொல்றார் அற்புதமாக. இளையாழ்வீர் பெருமாள் ஸ்ரீ தண்டகாரியணத்துக்கு எழுந்தருளும் போது மரவடியை தம்பிக்கு வான்பனையும் வைத்தா போய் வானோர் வாழ் எழுந்துருனா போலே. மரவடி எடுத்து சொல்லும்போது திருவடி, அந்த திருவடியை பரதனுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் ராமன் நடந்து சென்று அந்த இலங்கையை அழித்து தேவர்கள் வாழ்க்கையை அங்கே வாழ வைத்தார். ஆக ஆளவந்தார் ராமனை போலே சென்று அங்கே நித்தியசூரிகளுக்கு வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பரதனுக்கு திருவடியை கொடுத்தது போல எம்மை கொடுத்து உம்மை வாழ வைத்தார் அப்படின்றாரா இந்த இடத்துல. யார்? ராமானுஜர்கிட்ட சொல்றாரா பெரிய நம்பி என்று அருளி செய்தார். எமத்துடன் கதிபற்றுடைய ராமானுஜன் என்று அவதார் அருளி செய்தார் என்று திருநாராயணபுரத்தில் திருவாய்மொழி ஆச்சாரியர் அருளி செய்தார். உடையவரை
குரு பங்கதி ஹாரநாயகமாக நடுவே அனுசந்திக்க வேண்டியிருக்க யதா பாடம் எல்லாரும் அனுசந்திக்கிறது ஆழ்வான் திவ்ய சுக்தி என்னுவதும் எல்லாரும் அருகைக்காக. அப்போ இந்த இடத்துல எடுத்து காட்டும்போது திருவாய்மொழி இருக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழி ஆச்சாரியர் அருளிச்சேர்ந்த திருவாய்மொழி ஆச்சான்னு ஒரு சுவாமி. அந்த சுவாமி என்ன சொல்கிறாராம், உடையவர் இந்த குரு பரம்பரை நடுநாயகமாக திகழ்வது யார்? ராமானுஜர். அவர் அனுசந்திக்கணும், அப்படி தான் அனுசந்திக்கணும், குலத்தாலும் அப்படி தான் அனுசந்தித்திருக்கிறார் என்றும் எல்லாரும் அறிகைக்கு. இதிலே ஆச்சாரிய அபிமான யுக்தராய் இவ்வருகில் உண்டான அனைவரும் ஸ்வ ஆச்சாரிய பரியந்தமாக அனுசந்திக்கும் போது நாதயாமுனர்களை நடுவாக சொன்னது எதி அவர்களுக்கு உபலட்சணம் என்கிறது கண்டுகொள்வது. அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது நாதயாமுனர்களை நடுவாக சொன்னது எத்திவரர்க்கும் உபலட்சணம். அந்த நாதயாமுனன் நடுவாக சொல்கிற போது அந்த எத்திவரருக்கும் உபலட்சணம் என்று கண்டுகொள்வது. அடுத்து அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்கிற இத்தாலே ராமானுஜாரிய திவ்யாஞ்சாம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று எம்பெருமானார் திவ்ய சங்கல்பத்தாலே வர்த்தித்து கொண்டு போகிற ஆச்சாரிய பரம்பரையானது ஸ்வ ஆச்சாரிய பரியந்தாம் சேவிக்கப்படுவது என்கிறது. இந்த இடத்துல சொல்றாரு அற்புதமா. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த குரு பரம்பரையானது எப்பொழுதும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம், அதாவது வளர்ந்து கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது? இப்பொழுது நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கக்கூடிய ஆச்சாரியன் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இது மேலும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கணும் அல்லவா? அப்போ இந்த குரு பரம்பரையானது லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயாமுன மத்தியமாம் சொல்லி அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் சொன்னாலும் நம் ஆச்சாரியனையும் சொல்லலாம்னு சொல்லுதான். அது ஏன் அப்படி சொல்லணும்னா, அஸ்மதாச்சாரிய இப்போ நம்ம ஆச்சாரியரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ குரத்தாழ்வான் ராமானுஜருக்கு நேருக்கு நேராக சொல்லி அஸ்மதாச்சாரியன் வணங்கினார். இப்போ நாமும் நம் ஆச்சாரியனுக்கு நேருக்கு நேராக இருந்து அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் சொல்லி வணங்கலாம், அது தப்பில்லை அப்படின்றார். குரு பரம்பரை காட்டில் சுவாச்சாரியன் அதிகம் என்ன கடவதீரே அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் என்கையாலே இவ்வருள் உள்ளாருக்கு உத்தேசியராய் பிரபத்தி மார்க்க பிரவர்த்தகரான புறத்தாழ்வன் அவர் செல்வத்திற்குமாரான பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியார் குலோத்தமதாசர் திருவாய்மொழி பிள்ளை பெரிய ஜீயர் பெரிய நேத்தி பார்த்தாலே மனவாளம் மாமி அவர் சர்வ குருப்பியகா என்னும் அவர்கள் எல்லாரும் அனுசிதராம்படி சூசிதர். அப்போ இது வரைக்கும் எடுத்து காட்டிட்டார். ஓரான் வழி இதுதான் குரு பரம்பரை. உண்மையான ஓரான் வழி குரு பரம்பரை எது? இதுதான். அப்ப இதை விட்டு இருப்பவர்கள் மூடர் மூர்கர்னு சொல்றார். வேதாந்தாச்சாரியரான அண்ணாவும் அவரும் இதுதான் எடுத்து காட்டுறாராம். பதியுச்சித பதாப்தியாயம் பிரபஞ்ஞாய மங்கலம் ஸ்ரீ கிருவாமாத சுதாசிந்த ஸ்ருதவாக அஸ்து மங்கலையும் ரம்யச்சா யோகினே என்று தொடங்கி எதியந்திர பிரணாஸ்குருவகோ குணசாலினே பிரபஞ்ச மங்கலம் என்றும் என்று நடுவாகவும் இந்த ஓரான் வழி குரு பரம்பரை வேறு யாரெல்லாம் பிரமாணத்தோடு எடுத்து காட்டுகிறான்னு சொல்றார். என்று ஸ்ரீயபதியை தொடங்கி ஸ்ரீமத் ராமானுஜாரியர் நடுவாகவும் ஸ்ரீ சைலேஷர் தயாபாத்திரமான பெரிய ஜீயர் அளவாகவும் சேகரிக்கையாலே இதுவே சுத்த சம்பிரதாயம் என்று அனுபவிதாம் போலே இதுக்கு புறம்பானது அசம்பிரதாயம். அப்ப இதுக்கு புறம்பாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சம்பிரதாயத்திலே இல்லை, அசம்பிரதாயம் அப்படின்ட்டார் அற்புதமாக. அசம்பிரதாயம் என்று உபயாந்த உபதோஷ்டக்கள் ஸ்வரூப அனுஷ்டான குருக்கள் ஆகையாலேயே குரு சர்வமசி என்றுகிறது. சாட்சாத் பலகேஸ்வகா என்கிற துவயத்தினுடைய அர்த்தத்தையும் திருவாய்மொழியுடைய அர்த்தத்தையும் உபதேசிக்கிறான் யாவனொருவன், அவனுக்கே ஆச்சாரித்த பூர்த்தி உள்ளது என்று பிரமேய ரத்னத்திலே அருளை செய்தார். ஏவம் விதமான குரு பரம்பரையிலே சேவியம் என்கிறது. அப்ப இந்த குரு பரம்பரையில ரகசிய திரைத்தை யார் ஒருவர் உபதேசம் பண்ணுகிறார்களோ அவரே ஆச்சாரியர்கள். திருவாய்மொழியை யார் அர்த்தத்தோடு அர்த்தத்தை உபதேசிக்கிறார்களோ அவரே இங்கு ஆச்சாரியர்கள். அவர்களை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆகையால் அந்த ஓரான் வழி குரு பரம்பரை நாம் இவர்களையெல்லாம் சேர்த்து சேவிக்கணும். மேலும் குரு துல்லியரான வரவர முனிவருடைய பரம்பரா அஸ்மதாச்சார பரியந்தாம் என்று நடந்து செல்வது அஸ்மத் குரு பிரணவ என்றும் சம்யஜோ புத்திரிதம் என்றே தலை கட்டினார் அருளினார் என்று தொடங்கி நமோ ராமானுஜேயதம் பூர்ணாய மகதே நமகா என்று நடுவாகவும் ஸ்ரீதராய குருவே நமோ பூயகோ நமகோ நமகா என்றும் எம்பெருமான் அளவாகவும் வாக்கிய குரு பரம்பர கிரமத்திலே வாதிகேசரி அழகிய மனவாளஜியர் அருளி செய்தது. ஏன்னா அஸ்மத் குருப்பியோன் நமக, அஸ்மத் பரமகுருப்பியோன் நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோன் நமக அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வாக்கிய குரு பரம்பரை. இப்போ அஸ்மத் குருப்பியோன் நமக அப்படின்னு சொல்லும்போது நம் ஆச்சாரியன்
நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணக்கூடியவர் ஆச்சாரியன். அது எங்கே போகுதுன்னா அப்படி நேராக போயிட்டு கடைசியில் ஸ்ரீதராய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக பெரிய பெருமாள் கிட்ட போகுது அல்லவா. அப்போ இதுதான் முக்கியமான ஓரான் வழி குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரை ஆதிகேசரி அழகிய மனவாள ஜீயரும் ஆதரித்து இந்த கிரமத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் முன்னை வினையகல முன் அருளும் ஆரியனால் எந்த எதிராசின் அருள் சேர்ந்து அந்தமல் சீர் பொற்பாவை தன்னருளால் பொன்னரங்கர் தாழ்வணிந்து நற்பால் அடைந்துய்ந்தேன் நான் என்றும் யார் இங்கே எடுத்து காட்டுகிறார். அதுக்கு சில பிரமாணம் எடுத்து காட்டுகிறார். அஸ்மத் குரு அயாஸ்து யதீந்திரவாங்கி நயகா லபதே லப்த விஞ்ஞாபோ லக்ஷ்மி பதித்வயம் என்று விவரணமாலையிலேயும் தத்துவ தீபத்திலேயும் அருளை செய்தார். அப்போ இந்த ஒரு தனியல்ல என்னென்ன கிரந்தம் வருது பார். விவரணமாலன்னு ஒரு கிரந்தம் இருக்கான், தத்துவ தீபத்தில் ஒரு கிரந்தம் இருக்கான், அதிலெல்லாம் பிரமாணமாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி. ஆக இந்த கிரமம் ஆச்சாரியனாம் அசாவஸ்திய பகவந்தகா சாரம்பவி என்கிற ஸ்ருதியையும் குரு பரம்பராயா பரமகுரும் பகவந்தம் பிரமண்யம் என்கிறபடியே பாஷிகார வசனத்தையும் பற்றி இருக்கிறது. ஆச்சாரிய நஸ்மித்யானபி பரமகுருன் சர்வமாச்சாரிய வர்க்கம் ஸ்ரீமத் ராமானுச்சாரியம் முனி மத்திர சோழோத்ராவத்தினம் பூர்ணாயம் யாமுனேயம் முனிவரதகா ஓ என்றுகிறபடியே. அதாவது என்னன்னு சொன்னால் இந்த ஓரான் வழி குரு பரம்பரை தான் சத்தியம் 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 அப்படின்றார். இதை விட்டு வேறு யாராவது ஒரு குரு பரம்பரையை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றார். அப்போ இதைத்தான் இங்கே அப்போ தென்னரங்கற்கு திருமுகலமாக அன்னவயல் புதூர் மண் ஆங்கிடையால் என்னை அருள் ஆரியனே தன்னால் அன்னகுரு மறியும் சீரியதால் சேர்ந்துய்ந்தேனே என்றும் அவர்தாமே அருளை செய்தார். சில முக்கியமான பாசுரங்கள்லாம் சொல்கிறார் இங்கே அற்புதமாக. ஏன்னா தனியனில் வரக்கூடிய சில தென்னரங்கனாருக்கு திருமகளுமாகிய அன்னவயல் வேற ஆண்டாள் எடுத்து காட்டுகிறார். இந்த இடத்துல ஆங்கிடையால் என்ன அருள் என்றும் அவர்தாமே அருளை செய்தார் என்கிற தனியன்களிலும் ஆதி முதல் மாயன மலர்மங்கை சேவன் என்றும் சேனைநாதன் அருள்மாறன் என்றும் இது பகவத் விஷயத்துக்கு ஒரு சில தனியனெல்லாம் இருக்குது. அந்த தனியனெல்லாம் இங்கே எடுத்து காட்டுறார். அந்த தனியிலையும் இந்த ஓரான் வழி குரு பரம்பரையைத்தான் பெரியவங்க சொல்கிறாங்க, தவிர வேறு குரு பரம்பரையை சொல்லலை. ஆக வாழ்வு பெற வருகுலரல் கோலம் மணவாள முனிவன் என்றும் சொல்லிட்டீரே. இப்படி ஆரோக அவரோக கிரமங்கள் இரண்டாலும் குரு பரம்பரையை அனுசந்திக்க குறையில்லை. மேலிருந்தும் சேவிக்கலாம், கீழிருந்தும் சேவிக்கலாம். ஆனால் இந்த குரு பரம்பரையை சிந்திக்காமல் இருக்கக்கூடாது, குரு பரம்பரையை சொல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த குரு பரம்பரை எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனே உஜ்ஜீவிக்க முடியும். இந்த குரு பரம்பரையை சொல்லாதவன் உஜ்ஜீவிக்க முடியாதுன்ட்டார். அப்போ கீழிருந்தும் சொல்லலாம், அஸ்மத்தேசிக என்ற தனியனையும் சொல்லலாம், லக்ஷ்மிநாத சமாரம்பம் அதையும் சொல்லலாம் அப்படின்னு எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. என்றும் அடுக்கும் ஆத்மனகோ அதிசயகா இத்தியாதியாலும் நாராயணன் திருமால் இத்தியாதியாலும் ஆச்சாரியன் பண்ணின பகவத் சம்பந்த கௌரவத்தை அனுசந்தித்தால் அஸ்மத் குருப்பியோ நமகா என்று ஆச்சாரியனை முந்துர அனுசந்திக்க வடுக்கும். அடுத்து இன்னொரு அற்புதமாக சொல்றார் ஒரு அர்த்தத்தை, அஸ்மத் குருப்பியோ நமகா. அந்த ஆச்சாரியனை கொடுத்தது பகவான் அல்லவா. அப்போ இந்த ஆச்சாரியன் கொடுக்கிறது யார்? பகவான் தானே. இப்போ முத குரு பரம்பரையை தோற்றுவிப்பவரே பகவான். அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரியன் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ண வச்சதே பகவான். இப்போ ஆழ்வார்களை பிறப்பிக்க வச்சது யாரு? பகவான். ஆச்சாரிகளை பிறப்பிக்க வச்சது பகவான். அதனால தான் ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்கள் தாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைந்து நெஞ்சே எப்பொழுதும் நீ அவர் பால் சென்று அணுக கூசி திரியின்றார். அப்போ இந்த ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் யாரெல்லாம் தவறாக நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் தப்பாக சொல்லுகிறார்களோ, இந்த ஓரான் வழி குரு பரம்பரையை யாரெல்லாம் தவறாக சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் நரகில் வீழ்வார்கள் அப்படின்ட்டு மணால் மாமனி ஸ்பஷ்டமாக சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இதுதான் ஓரான் வழி குரு பரம்பரை. அப்போ இந்த ஆச்சாரிய குரு பரம்பரையை கொடுத்தது யாரு? பகவான். அந்த பகவானுக்கு நாம் என்ன கிஞ்சித் பண்ணுகிறோம்? எப்பேற்பட்ட இந்த குரு பரம்பரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எப்போ அந்த பகவானுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா? அப்போ குரு பரம்பரையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குரு பரம்பரையை கொடுத்த பகவானுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் எப்பொழுதும் பகவத் சிந்தனையே ஒரு ஜீவனுக்கு உத்தேசம் என்றார் இந்த தனியன் மூலமாக. அதான் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். இந்த பிராட்டி முன்னிடவே சரண்யன் குறை தீரும் என்றே ஆச்சான் பிள்ளை மாணிக்கம்மாள் அருளி செய்தது. அப்போ இங்கிருந்து என்ன சொல்றார் அற்புதமாக? குரு பரம்பரையை முன்னிடவே சரணாகதன் குறை தீரும். ஒரு குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டு ஒரு ஜீவனானவன் பகவானிடத்திலே சென்றானேயானால்
பிராட்டியானால் மிகவும் அனுபவபூர்வமாக ஆனந்தமாக சேர்ப்பிக்க வைக்கிறாளாம். பகவான்கிட்ட போய் நம்ம பெருமாளை வணங்குறோம். குரு பரம்பரை தெரியாது, ஆச்சாரியன்னு தெரியாது, தாயார தெரியாது. அங்கே போய் நின்னா புஷி தள்ளி போடுறாரு நம்மளை. அதே குரு பரம்பரை தெரியும், தாயார தெரியும். அங்கே போய் நின்னா உடனே சேர்த்து மடி மேலே உட்கார வச்சுக்கிறாராம். அதான் இங்கே அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். அப்போ குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டு தான் ஒரு சரணாகதன் சரணாகதி பண்ணணும். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் ஒரு சரணாகதன் சரணாகதியை பண்ணணும். அப்போதான் அந்த சரணாகதி பலிக்கும். சரண்யன் குறை தீரும். அப்போதான் அவனோட குறை தீரும் என்று ஆச்சான் பிள்ளை மாணிக்க மாலை. ஆச்சான் பிள்ளை என்ன யாரு? பெரியவாச்சான் பிள்ளை. இது ஆச்சான் பிள்ளை ஆச்சான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போ பெரியவாச்சான் பிள்ளை மாணிக்க மாலைன்னு ஒரு கிரந்தம் எழுதுகிறார். எப்படி பிள்ளை லோகாச்சாரியார் மும்மூச்சு பண்ணி ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார், அதுபோல இந்த பெரியவாச்சான் பிள்ளை மாணிக்க மாலை ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார். அந்த கிரந்தத்தில் இதை அதை தான் சொல்கிறாராம். எது? இந்த குரு பரம்பரை எவன் ஒருவன் அனுசந்தித்து கொண்டே தாயாரை முன்னிட்டு கொண்டே பகவானத்திலே சரணாகதி பண்ணுகிறானோ அவனுக்கே சரணாகதியானது பலிக்கும். அப்போ மற்றவனுக்கு பலிக்காது அப்படின்ற அர்த்தமாக இந்த குரு பரம்பரை பூர்வகம் அல்லாத துவய அனுசந்தானமும் நாவகாரியம் இரே. நாவகாரியம்னா என்ன? வெறும் நாவல் சொன்ன பிரயோஜனம் கிடையாது. துவய மந்திரத்தை எப்படி சொல்லணும்? இந்த குரு பரம்பரையை சொல்லி கொண்டு அதுக்கப்புறம் தான் துவய மந்திரத்தை சொல்லணும். அப்போ தான் துவய மந்திரத்துக்கு ஏற்றம். அப்போ தான் துவய மந்திரமானது பலிக்கும். அப்படி சொன்னால் தான் பெருமாள் இஷ்டப்படுறார், பெருமாள் ஏற்றுக்கிறார், சரணாகதி ஏற்றுக்கிறார். அப்போ குரு பரம்பரை, இந்த குரு பரம்பரையை சொல்லாமல் எந்த குரு பரம்பரையை? லக்ஷ்மிநாதன் முதல் கொண்டு மணவாள மாமுனி ஈராக இப்போது இருக்கக்கூடிய நம் ஆச்சாரியன் அஸ்மத் ஆச்சாரியன் முதல் கொண்டு இந்த ஆச்சாரியன் ஓரான் வழி குரு பரம்பரையை சொல்லிவிட்டு தான் துவய மந்திரத்தை சொல்லணும். அப்போ இந்த குரு பரம்பரையில் ஏதாவது ஒரு குறை வந்து வேறொரு குரு பரம்பரையை சொல்லி நீ சரணாகதி பண்ணி பெருமாள் கிட்ட போய் நின்னா பிடிச்சி தள்ளிடுறார். இதோட பிரமாணம் வேற தேவையே இல்லை. அதான் அற்புதமாக சொல்லிட்டாரு இங்கு. ஆக இப்படி ஆதி மத்திய அவசான சகைதி, ஆதி மத்திய அவசான இப்பொழுது இருக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியர்கள் கொண்டு சகைதியான சத்குரு சந்ததி சர்வ சத்துக்களாலும் சதா அனுசேந்தேயம் என்றதாயிற்று. அப்போ இந்த இடத்துல சிவசம் சொல்ற மாதிரி ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் அப்படின்ட்டார். ஜப்தவ்யம்னு ஜபிப்பது, அதாவது வாயில எப்பவும் சொல்லிக்கொண்டே இருப்பதான் ஜப்தவ்யம் சொன்னா. அதில் வக்தவ்யம் வஸ்தவ்யம் ஜப்தவ்யம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்றார். யாரு? பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீவசன பூசணத்தில். அதில் சொல்லும்போது ஜப்தவியத்தை மட்டும் இங்கே எடுத்து காட்டுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் ஜப்தவியம் வாயில் எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இருக்கணும், அதாவது சொல்லிக்கொண்டே இருக்கணும். எதை? குரு பரம்பரைன்ட்டார். இப்போ லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த தனியனை சொல்லணும். அஸ்மத் தேசிக பரியந்தாம் சொல்கிற தனியனை சொல்லணும். அப்போ இங்கே சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் துவய மந்திரத்தை தான் சொல்லணும். அவன்தான் இந்த லோகத்தில் உய்விக்க முடியும். உய்ய அவன்தான் வையத்து வாழ்வீர்கள். அவன்தான் சரணாகதி பரிபூர்ணமாக பலிக்கும். அவன்தான் மோட்சத்துக்கு போய் சேர முடியும். அப்போ மற்றவனெல்லாம் ஓட்டலோடம் ஒழுகலோடம் போலேன்ட்டார். இதில் இதே சிவசமூகத்தில் வரும். ஒரு ஓடம் இருக்குது, ஓட்டை இல்லாமல் இருந்து அந்த ஓடத்தில் ஏறி உக்காந்தா அந்த ஓடமானது இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு போய் சேர்க்கும். இக்கரை என்பது இந்த பூலோகம், அக்கறை என்பது பரமபதம். அப்போ அந்த ஓடமானது ஓட்டை இல்லாமல் இருக்கணும், ஒழுகல் இல்லாமல் இருக்கணும். ஓட்டைன்றது என்ன, ஒழுகல்ன்றது என்ன? ஓரான் வழி குரு பரம்பரையை பரிபூர்ணமாக அனுசந்தித்தவனாக இருக்கணும். பெரிய பெருமாள் தொடங்கி லக்ஷ்மிநாத சமாரம்பம் அஸ்மதாச்சாரியன் சொல்லிட்டார். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் சீதா பிராட்டிங்கிற சொல்கிற மாதிரி பிராட்டியை முன்னிட்டு, பெருமாளை முன்னிட்டு, சேனை முதலியாரை முன்னிட்டு, நம்மாழ்வாரை முன்னிட்டு, நடுநாயகமாக இருக்கக்கூடிய ராமானுஜரை முன்னிட்டு, அதற்கு கூட வரக்கூடிய நம்பிள்ளை, வடக்க திருவீதி பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியார், குரகுலோத்தமதாசர், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமுனி, அவருக்கு அடுத்து வாழையடி வாழியாக வரக்கூடிய நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்யக்கூடிய ஆச்சாரியன் வரைக்கும்
ஓரான் வழி குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரையை எவனொருவன் சொல்லி துவய மந்திரத்தை சொன்னானேயானால், சரணாகதி பண்ணானேயானால் அவனுக்குத்தான் மோட்சமே தவிர இந்த குரு பரம்பரையில் ஒரு பிசகு பிசகினாலும், எங்கே பிசகுவது? ராமானுஜரோடு பிசகி போனாலும் சரி, நம்பிள்ளையோடு பிசகி போனாலும் சரி, குரு பரம்பரை பூர்த்தி ஆகாது. மணவாள மாமுனியில் தொடங்கி நம் ஆச்சாரியன் வரைக்கும் வரணும். அப்படி வந்து அவன் துவய மந்திரத்தை சொல்லி அவன் சரணாகதி பண்ணி அவன் பெருமாளிடத்திலே சேர்ந்தானேயானால் அவனுக்குத்தானே மோட்சமே தவிர மற்றவனுக்கு மோட்சம் கிடையாது. இது அடியேன் சொல்லலை, பிள்ளை லோகஞ்சியர் இந்த லட்சுமிநாத சமாரம்பான்ற வியாக்கியானத்தில் அற்புதமாக பிரமாணத்தோடு எடுத்து காட்டுகிறார். பெரியஜியர் முதலாக சர்வகுருப்பியகா என்னும் அவர்கள் எல்லாரும் அனுசந்தேயும்படியாயிரே சூசிதம் எடுத்து காட்டிட்டார் அற்புதமாக. அப்போ இது வரைக்கும் சொன்னாதான் இவர்களுக்குத்தான் சர்வ சத்துக்களாலும் சதா அனுசந்தேயம் என்றாயிட்டு. சர்வ சத்துக்கள் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், அதான் சர்வன்னா அனைவரும் சத்துக்கள். சத்துக்கள்னா ஞானத்தை உடையவர்கள். அப்போ இந்த குரு பரம்பரையை யார் ஒருவர் பரிபூர்ணமாக அனுசந்திக்கிறார்களோ அவர்களே ஞானத்தை உடையவர்கள், அவர்களே மோட்சத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அப்போ மற்றவர்கள் செல்ல முடியாதுன்னு நிர்தாரணமாக சொல்லிட்டார். சதா அனுசந்தேயம் என்றதாயிற்று. ஆக லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வந்தே வந்து இந்த குரு பரம்பரையை அடியேன் வணங்குகிறேன். யாரு? புறத்தாழ்வான், என்னுடைய ஆச்சாரியன் ராமானுஜர். அந்த ராமானுஜரில் இருந்து மேலும் 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 செல்லக்கூடிய லட்சுமிநாதன் தொடங்கி இந்த குரு பரம்பரையை நான் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பேன். இங்கே ஏன் அஸ்மதாச்சாரிய குரு பரம்பரை சொல்லணும்னு சொன்ன, பின்புள்ளார்களுக்கு எல்லாருக்கும் அவரவர்கள் ஆச்சாரிய சொல்லணும் அல்லவா? அதனால தான் இங்கே அஸ்மதாச்சாரிய குரு பரம்பரைன்னு சொன்னாராம். இல்லை ராமானுஜ ஏன்னா இப்போ அவர் நிற்கிறது எங்கே? ராமானுஜருக்கு நேராக ராமானுஜ குரு பரம்பரான்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அது சொல்லாமல் அஸ்மதாச்சாரிய குரு சொன்னால் எல்லாரும் அவரவர்கள் ஆச்சாரியனை ஒப்பிட்டு சொல்லுவதாக நாம் ஏறிட்டு கொள்ளலாம். ஆகையால் தவறில்லை. இதை தினப்படி ஒரு முமூட்சுவானவன் சிந்திக்கணும். அவனுக்குத்தான் இந்த மோட்சமானது. அப்போ இந்த லட்சுமிநாத சமாரம்பம் கூட தனியனே இந்த தனியை நம்ம கூட சேர்த்து சொல்லணும். அஸ்மத் குரு அயாச எதீந்திரகா எடுத்து சொல்லுகிறபடியே, அதாவது என்னன்னு சொன்ன, அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த குரு பரம்பரை இந்த தனினையும் கூட சேர்த்து சொன்னோமேயானால் நம்முடைய ஆச்சாரணையும் சேர்த்து சொன்னதாக ஆகும்னு இந்த லட்சுமிநாத் தனியனை அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டினார். பிள்ளை லோகஞ்சிய திருவிலேஸ்வரனும் புறத்தாழ்வான் திருவிலேஸ்வரனும் சொல்லி ஸ்ரீமதி ரம்மிஜா மகாத்மனி ஸ்ரீரங்க வாசினி புயா நித்யஸ்ரீ நித்தியம். அடுத்த தனியனை நாளைக்கு என்னன்றது பார்ப்போம்.